கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் யூடியூப் வழியாக இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவன், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவன், அஞ்சிடாதே மகனே மகளே என்று தேற்றிடவே ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துணிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் கைகளில் மறைந்திருக்கிறார். வியாதியஸ்தர் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தர் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். கைகளில் மறைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். கைகளில் மறைந்திருக்கிறார். நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற கர்த்தர், நம்மை ஆராயிற கர்த்தர், நமக்கு சமாதானம் கொடுக்கிற கர்த்தர், அந்த அன்பு தெய்வம் நம்மை ஆறுதல்படுத்துகிறவராக இருக்கிறார். சகலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்திடம் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த மனமகிழ்ச்சி நாள்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல பிள்ளைகள் இருந்தாலும் உடைய பிரசன்னம் எப்பொழுது உங்களை மூடுபடியாக செபிக்கிறோம். எங்களின் வல்லமைகள் ஆண்டவரே தலைவன்ற எல்லா எங்களின் வல்லமைகளும் பிசாசுடைய கிரியைகளும் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால உடைய பிரசனத்துக்குள்ள எந்த இடத்துல பிள்ளைகள் இருந்தாலும் அவனை ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும் உடைய வார்த்தைகள் ஆண்டவரே நீங்க பேசணும் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே பெண்மானை ஈனம் பண்ணும் கேளு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தத்திற்குரிய வல்லமை, கர்த்தருடைய சத்தத்திற்குரிய வல்லமை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்க கேட்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யார் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனினா சாகாத வரம் பெறக்கூடிய காரியம், மரணமே இல்லாது அந்த ஜீவ விருட்சம் மனிதனை வாழக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை, அழியாத அந்த கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பரலோகத்துக்கு சாகாத வாழ்க்கை நம்ம நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னார். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். தோத்தவர்கள் பரலோகம் போக முடியாது. அங்கே சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்று அப்படி ஒரு பட்டியல் வந்து கொண்டே இருக்கும். இவர்களாம் நரகத்துல தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி, பயப்படுறவர்களுக்கு பரலோகத்துல வேலை இல்லை, பயப்படுறவர்களுக்கு வெற்றி கனி கிடைக்காது, ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்காது. தோத்து போறவர்களுக்கு எப்படி தேவன் கொடுக்க முடியும்?
ஏனென்றால் என் ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். ஆமென். தோற்று போறவர்களுக்கு ஜீவச்சத்திற்கனி நமக்கு கிடைக்காது. அங்கே நம்ம பார்க்கிறோம், அநேக இடங்கள்ல நாம் பார்த்திருக்கோம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பரிசு கொடுப்பார்கள், தோத்து போனவர்களுக்கு பரிசு கொடுக்க மாட்டார்கள். ஒரு பந்தயத்திலேயோ ஒரு போட்டிகளிலேயோ யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும், கேடயம் கிடைக்கும், வெற்றியின் கோப்பை கிடைக்கும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் முதலாக சொல்லி இருக்கிறார், வெற்றி பெற்றவர்கள் தான் வெற்றி கனியை புசிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை இப்பொழுது நம்ம படிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு என்றுதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார். பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனால் நான் மனிதனாய் பிறந்து ஜெயிச்சு காமித்தேன். என் பிள்ளைகள் நீங்களும் ஜெயிக்க முடியும், பரிசுத்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், பிசாசு கிரியைகளை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து ஜெயித்து இருக்கிறார். அதுவே சொல்லுகிறார், உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, இல்லைன்னு சொல்லல, ஆனால் நான் ஜெயித்திருக்கிறேன், என் பிள்ளைகளும் ஜெயிப்பீர்கள். ஜெயித்தால்தான் ஜீவவட்சத்தின் கனி கிடைக்கும். இந்த ஜீவவட்சத்தின் கனியை குறித்து நம்ம இப்போது கொஞ்சம் ஆராய்வோம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அந்த புத்தகம் கடைசியா இருக்கிறது. அந்த வேதத்துல பைபிள்ல கடைசி புத்தகமா இருக்கிறது. அது முதலாவது புத்தகம், உலக படைப்பை சொல்லக்கூடிய ஆதியாகமத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இப்பொழுது நாம் படிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பூமியில ஆண்டவர் முளைக்க பண்ணினார். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல 3 வகையான மரங்களை உண்டு பண்ணினார். ஒண்ணு சகல விதமான விருட்சம், அந்த கனிகள் பல கனிகள் இருக்கு, அது எல்லாரும் சாப்பிடலாம், அதுக்கு ஆதாம் ஏவாளுக்கு தடை விதிக்கல. அடுத்து சொல்லுகிறார், தோட்டத்தின் நடுவுல ஜீவ விருட்சம் என்று சொல்லி ஒரு மரம் இருக்கிறது. அடுத்து நன்மை தீமை அந்த மரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஆதாம் சொன்னது, நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாதே என்றுதான் சொன்னார். ஜீவ விருட்சத்தை குறித்து அவர் சொல்லவே இல்லை. ஆனால் பிசாசு என்ன செய்தார், இதை சாப்பிட்டா நீ தேவர்களாய் மாறிவிடுவாய் என்று சொல்லி அங்கே ஏமாற்றி அங்கே அவரை சாப்பிட வைக்கிறார். எதை செய்யக்கூடாது என்று இன்னைக்கு மக்கள் சொல்றாங்களோ, கடவுள் சொல்றாரோ, அதை இன்னைக்கு ஜனங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதான் தோத்து போனவர்கள். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் காரியங்களை கூட பாருங்க, ஏதாவது செய்யக்கூடாதுன்னா அதைத்தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மக்கள். இதை செய்யாத, புகை பிடிச்சா உடலத்துக்கு கேடுன்னா அதைத்தான் பிடிக்கிறாங்க, குடியே கிடக்குன்னா அதைத்தான் செய்வாங்க, இந்த இடத்துல சிறுநீர் கழிப்புனா அதைத்தான் செய்வாங்க. இது மனிதர்களுக்கு இயல்பா இருக்கிறது. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் இந்த ஆதாமும் ஏவாளும் மீறிவிட்டார்கள். சாப்பிடக்கூடாது என்று சொன்ன வார்த்தையை பிசாசு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ரூபத்துல வந்து அந்த கேள்வி கேட்பான். முதல் கேள்வியே பிசாசு தான் கேட்டான் பாருங்க. அதனாலதான் அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா கேள்வி பார்த்தோம்னா பாம்பும் அப்படியே இருக்கும். அந்த கேள்விகள்ல பார்த்தோம்னா கேள்வி அப்படியே இருக்கும். இப்ப ஆண்டவர் மனிதனை மகிமையின் ஆடையால் மூடியிருந்தார், அவருடைய பிரசன்னத்துல மூடியிருந்தார். அவனை அவளுக்கு சூதுவாது இல்லாதபடி தேவனுடைய சாயலாக அவனை மகிமையில மூடியிருந்தார். ஆனால் என்னைக்கு பாவம் செய்தானோ, உலகம் சொல்லுவாங்க பகுத்தறிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுத்தறிவு என்பது 6வது அறிவு சொல்லுவாங்க. இந்த பகுத்தறிவு அறிவு என்பது நோவுதான், விஞ்ஞானம் என்பது அழிவுதான். எந்த விஞ்ஞானம் பாருங்க மனிதனுக்கு அழிவை தான் கொண்டு வரும். இன்னைக்கு அறிவு என்பது வந்ததுனாலதான் இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க, மனிதர்கள் என்ன செய்யறாங்க, கடவுள் இல்லை ஒரு பக்கம் சொல்றாங்க,
கடவுள் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் சொல்றாங்க இதுதான் கடவுள் அதுதான் கடவுள்னு இன்னைக்கு மனிதர் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்காங்க. ஒரு சின்ன கொரோனாவுல மனிதரால் நிற்க முடியாது. தேவன் ஒரு கோபத்துல ஒரு பார்வை பார்த்தா அவனை யார் நிற்க முடியும்? அவர் பூமியை நோக்கி பார்க்க பூமி அதிரும் சொல்லியிருக்கு. அங்கே சங்கீதம் 104:32 நினைக்கிறேன். பூமி அவர் ஒரு பார்வை பார்த்தாலே பூமி அதிருங்க. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். ஆனா இன்னைக்கு அவரை அறியாதபடி தவறு பண்ணதுனால, அன்னைக்கு அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிட்டதுனால தோத்து போய்விட்டார்கள். தோற்று போனவர்களுக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் எதையும் செய்ய முடியும்ன்றால அறிவு இருக்கிறதுனால குண்டக்க மண்டக்க எதையா சொல்லி கொண்டு இருப்பாரு. ஒரு சிலர் வந்து என்னோட கேட்டிருக்கிறாங்க, ஐயா ஆண்டு வருகை வருதுன்னு சொல்றீங்க, வருகை வந்ததுக்கு பின்னாடி 7 வருஷம் அந்திக்கு சாட்சி சொல்றீங்க, இந்த 7 வருஷம் அந்திக்கு சாட்சி எங்கேயா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவாய் தெரியும். சத்தியத்தை நம்ம படித்தோம் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கும் எங்கே இருக்கும் என்று தெரியும். நான் அவருக்கு சொன்னேன், ஒரு சிதுக்கு சொல்றேன் சொல்லிட்டு அந்த வேதத்துக்கு போவோம். அவர் சொன்னேன், நீங்க பழைய ஏற்பாடு என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மரிப்பு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், பரலோகத்துக்குரிய பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்று எழுதப்பட்டது இந்த புதிய ஏற்பாடு. அது ரெண்டாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு தானியல்ல படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் படிப்போம். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கிறது பாருங்க. ஒரு காலம் என்றால் 1 வருஷம், காலங்கள் என்று சொன்னால் 2 வருஷம், அரைக்காலம் என்று சொன்னால் அது 1/2 வருஷம். அப்ப 1 2 3 1/2 3 வருஷம். பழைய ஏற்பாட்டுல 3 வருஷம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இதே மாதிரி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே பழைய ஏற்பாட்டுல 3 வருஷம், புதிய ஏற்பாட்டுல 3 வருஷம், 7 வருஷம். 7 வருஷம் எங்கே போட்டிருக்கு அதிக சாட்சி படித்தால் தெரியும். அவர்கள் நரகத்துக்கு போறவங்க அந்த கிறிஸ்தை பார்க்கறவங்க கேட்கட்டும், அதுக்கு நான் போக விரும்பல, சொல்ல உணர்த்தப்பட்டதான் சொன்னேன். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22-24 வரைக்கும் படிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். அந்த கனியை சாப்பிட்டு நம்மை போல ஒருவர் ஆயிட்டான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி அடுத்து என்ன செய்வான்? நம்ம ஆளு கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அந்த நடுவுல இருக்கக்கூடிய பரதேசி மத்தியில ஏதேன் தோட்டத்து மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நன்மை இது ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திற்கு அனுப்பிவிட்டார். அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். அவன் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். போதும், அழகான வசனம் சொல்லுகிறது. இப்ப அவன் என்ன செஞ்சுட்டான்? நன்மை தீமை அறியத்தக்கது எதை செய்யக்கூடாதுன்னு செஞ்சுட்டான். அடுத்து இன்னொரு சொல்லாமலே வைத்திருக்கிறான், அதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அடுத்து என்ன செய்வான்? நம்ம ஆளு அந்த கனியை பிடிங்கி தின்னுட்டு என்றென்றைக்கும் சாகாத அந்த இதை பெற்று விடுவான். தோத்து போறவுக்கு தேவன் வெற்றி கனி கொடுக்க முடியாது. அதனாலதான் அவனை துரத்தி விட்டு யாரு வெற்றி வாழ்க்கை வாழ்கிறார்களோ, ஜெய வாழ்க்கை வாழ்கிறார்களோ, ஆதாமும் ஏவாளும் தோத்து போய்விட்டாங்க. தோத்து போறவங்க என்ன செய்வாங்க? அடுத்து என்ன செய்வாங்க? அது ஜீவச்சத்தின் கனியை பிடிச்சி சாப்பிட்டு என்னென்றைக்கு சாகாதபடி அவனை தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டான். உனக்கு இங்க இடம் இல்லை, அங்கே சுடர்லி பட்டயத்தோட அங்கே தேவதூர்கள் காக்க வைத்து விட்டான். அதை இதை அடைத்து விட்டா, ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
யார் ஜெயம் கொள்கிறார்களோ, யார் வெற்றி பெறுகிறார்களோ. பாருங்க, நீங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது. உடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு செத்த மீனையும் உயிருள்ள மீனையும் ஆத்துல ஓட தண்ணியில போட்டோம் என்று சொன்னா, அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்க ஆறுல போட்டோம்னா செத்த மீன் தண்ணியோட தனியா போய்கொண்டே இருக்கும். உயிருள்ள மீன் என்ன செய்யும்? எதிர்நீச்சல் போடும். எவ்வளவு தண்ணி வேகமா அடித்தாலும், செத்தைகள் குப்பைகள் அடித்தாலும், மண் அடித்தாலும் அது மேலே எதிர்நீச்சல் போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் போராட்டம் எவ்வளவு வந்தாலும் உயிரோடு இருக்கிற பிள்ளைகள், உயிருள்ள மீன்களாய் நீங்களும் நான் இருக்கும் பொழுது, ஆண்டுடைய பிள்ளையை நம்புகிறவர்கள், ஆண்டவருக்கென்று வாழணும் துடிக்கிறவர்கள், வெற்றி வாழ்க்கையை வாழ துடிக்கிறவர்கள், என்ன உபத்திரம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட பழகுவோம். ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே வெற்றி வீரராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார், சோல்ஜராக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் பின்னாடி படிச்சா நமக்கு தெரியும். விசுவாசம் அது எல்லாமே பின்னாடி நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சர்வாயுத வர்க்கத்தை ஒரு போர் வீரராக சித்தரிக்கிறார். பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? நீங்களும் நானும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். போர் வீரராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் வெற்றி பெறுவதற்கென்று என் ஆண்டவர் என்னை வேறு விரித்து எடுத்திருக்கிறார். தோத்து போனவர்களுக்கு பரலோகம் இல்லை, தோத்து போனவர்களுக்கு ஜீவச்சத்தின் கனி இல்லை. இங்கே பார்க்கிறோம், அந்த இடத்துல நம்ம ஒரு மனிதரை நான் பார்த்தேன், ஒரு தம்பியை நான் பார்த்தேன். வாலிப வயசு பையன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சான். வரும்போது என்னை பார்த்து கேட்டான், அண்ணே இப்படியெல்லாம் வாழ முடியுமா? நீங்க போதிக்கிறீங்களே, இங்க சர்ச்சுகளை போதிக்கிறாங்களே, குடிக்காம சிகரெட் அடிக்காம கெட்ட காரியங்கள் செய்யாமலா வாழ முடியுமா? மனுஷனா வாழ முடியும்? இன்னைக்கு இருக்க உலகத்துல பாவ உலகத்துல வாழ முடியுமா என்று அவன் எனக்கு சொன்னான். நான் தம்பிட்ட சொன்னேன், ஏப்பா முயற்சி பண்ணால் முடியும். எல்லாரும் தானே ஓட்டிட்டு இருக்காங்க ஓட்டம், நீ முயற்சி பண்ணால் முடியும் என்று சொன்னேன். ஆனா போனேன், நீ வேற நம்மளால ஓட முடியாதுன்னு, மனுஷனால ஓட முடியுமா? எல்லாம் சும்மா இல்லை அப்படின்ட்டான். கடைசியில் பார்த்தா அவன் குடிக்கு அடிமையாகி பெரிய வீட்டை, சொந்த வீட்டையே விற்கிற அளவிற்கு அங்கே அவன் தள்ளப்பட்டான். ஏன் இந்த உலகத்திலும் அவன் தள்ளப்பட்டான், பரலோகத்துக்கும் பாருங்க அவன் தள்ளப்படுறவனாக காணப்படுகிறான். வெற்றி வாழ்க்கையை வாழவில்லை என்றால் முடியும் என்று செய்ய முடியும், எதையும் எதிர்க்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். முடியாது என்பது இல்லை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன். அங்கே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ல இருந்து 31 வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இயேசு கடல்ல நடந்து வருவார். பேதுரு என்ன செய்வான்? கடல்ல நடந்து வரதை பார்த்துட்டு அவன் என்ன செய்வான்? கடவுளை மட்டும் பார்ப்பான். வான்னு சொன்ன உடனே குதிச்சு கடல்ல நடக்க ஆரம்பிச்சிடும். போயிட்டு இருப்பான். காத்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே, அங்க காத்து அப்படியே அடிக்குது. காத்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் இயேசுவை பார்க்கிற பார்வை விட்டுட்டு காத்த பார்க்கிறான். உடனே ஐயோ நான் தண்ணிக்குள்ள அமுங்குறனே என்று சொல்லுகிறான். சொல்லாதே அற்ப விசுவாசி, அவிசுவாசி, நீ என்னதான் பார்க்கணும்? நீங்க சூழ்நிலையை பார்க்கறதுனாலதான் தோத்து போயிடணும். நீங்களும் நானும் சூழ்நிலையை பார்க்கறதுனாலதான் தோத்து போயிடும். நீங்க சூழ்நிலையை யாரும் பார்க்க கூடாது. நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். போராட்டம் உண்டு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும்
ஆமை உலகத்தை பார்க்க கூடாது, சூழ்நிலையை பார்க்க கூடாது, அக்கம் பக்கத்தை பார்க்க கூடாது, நோயை பார்க்க கூடாது, பேயை பார்க்க கூடாது, கடனை பார்க்க கூடாது, வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை பார்க்க கூடாது, குடும்பங்களில் வர போராட்டங்களை பார்க்க கூடாது, அக்கம் பக்க வீடுகளில் வரக்கூடிய போராட்டங்களை பார்க்கக்கூடாது, வேலை ஸ்தலங்களில் வரக்கூடிய போராட்டங்களை பார்க்க கூடாது, ஊழிய ஸ்தலங்களில் வரக்கூடிய போராட்டங்களை பார்க்க கூடாது, அக்கம் பக்க மனிதர்களால் வரக்கூடிய போராட்டங்கள், நேசிக்கிறவர்களால் வரக்கூடிய போராட்டங்களை பார்க்க கூடாது. என்ன வந்தாலும் இயேசுவை மட்டும் நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். ஏன்னா அவர் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், ஜெயித்து காட்டியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாதான், வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதி சொல்றாரு. பரதேசி மத்தியில் உள்ள அந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று சொன்னா, ஆதிகாரத்துல துரத்தப்பட்டு அங்கே ஆதாமை ஏவாளும் துரத்தி விட்டு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு வெற்றி வாழ்க்கை நமக்கு வாழ்ந்தால்தான் அந்த சாகாத கனி, வெற்றி வாழ்க்கையின் கனி, அந்த மரணமே பார்க்க கூடாத என்றென்றும் பரலோகத்துக்கு போகக்கூடிய கனி உங்களுக்கு எனக்கு வேண்டுமா? சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்க. தோத்து பொருளா இருந்தோம்னா நமக்கு இந்த ஜீவத்தின் கனி கிடைக்காது. ஆண்டவர் தோத்து பொருளுக்கு கொடுக்கவே மாட்டார். உங்களை போர்கிறவர்களாய் பார்க்கிறார். நமக்கு முன்பு இருந்த ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அவ்வளவு போராட்டத்திலும் வெற்றி பெற்றுதான் அந்த கனியை பறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. பிசாசு எவ்வளவுதான் போராடினாலும் அவன் தோத்து போனவன், நரகத்துக்கு போக போறவன். நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று சொன்னார். வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். நான் வாழ்வே. ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு கண்களை மூடி நம்ம செபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, அப்பா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை வெளிப்படுத்த சேஷலாக பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆள முடியாத ஒவ்வொரு காரியங்களையும் எப்பொழுது கருத்தில் வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரை கடன் பிரச்சனையால் தாங்க முடியலையே, யாரையும் போராட்டத்தினால தாங்க முடியல, அக்க பக்க மனித மக்களை ஒருத்தவங்களை தாங்க முடியலன்னு ஆண்டவரே பிசாசு அநேக நேரங்களை எங்களை சோர வைக்கிறான். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருந்தீர் ஆண்டவரே, பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உண்மையே நோக்கி நான் வெற்றி வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜோபனை இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு சோத்திரம் ஆண்டவரே, நான் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா. அந்த வெற்றி வாழ்க்கைக்குரிய ரகசியத்தை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டவரே. அவருடைய பலனையும் சொல்லிக் கொடுத்தீங்க. வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. வெற்றி சிறந்த என் தெய்வமே, வெற்றி கொடி பிடித்தவரே, வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தவரே, ஓ ஆண்டவரே, நானும் என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்களும் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டதாக. பிசாசு என்னென்ன வகையில் என்னை மிரட்டி பயமுறுத்தி நான் வாழ முடியாத உலகத்தில் என்று சொல்லி என்னை ஏமாற்றி வைத்திருந்தானோ எல்லாம் சுக்குநூறாய் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, வெற்றி வாழ்க்கைகளை அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வெற்றி வேந்தர் அல்லவா, வெற்றி வேந்தர் அல்லவா ஆண்டவரே. என் கரங்களை பிடித்து ஆண்டவரை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நெருங்கி வரக்கூடிய எல்லா போராட்டங்களை உத்தரி தள்ளிவிட்டு ஓட. வாழ்க்கை என்பது போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய மனிதனாக என்னை நீர் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. சோறுகளை எடுத்து போடு, பயத்தை எடுத்து போடு, அவிசுவாசத்தை எடுத்து போடு, உற்சாகத்தை நம்பியால நிரப்புங்க ஆண்டவரே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிலானை கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிலானை கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ
இல்ல ஆண்டவரே, இனி எந்த குறித்து நான் தோல்வியை பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, இதை குறித்து கலங்க மாட்டேன், இதை குறித்து பயப்பட மாட்டேன், இதை குறித்து அவிசுவாசப்பட மாட்டேன். வெற்றி ஆண்டவர். ஆண்டவரே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவரே, ஜெயம் பெற்றேன் ஆண்டவர், ஜெயம் கொடுத்தேன் ஆண்டவர். அதை எனக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற தெய்வம் உண்மை நோக்கி பார்த்து வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே, ஜீவவர்த்தத்தின் கனியை நான் புசிப்பேன் என்று நான் விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்ம செபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை புசிக்க வைங்க ஆண்டவரே, வெற்றி வாழ்க்கையை வாழ வைங்க ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோர்வின் ஆவிகள் விலகுவதாக, பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, கவலைகளை, கண்ணீரை, வேதனைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தோல்வி எண்ணங்களை கொண்டு வந்த எல்லா விசுவாச கிரிகளும் எங்கள் ஒவ்வொருவருக்கு விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தால் புது பலன் வருவதாக. வெற்றியின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவாதி தேவனே, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாளை அப்படி செய்வதற்காக நன்றி தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. நல்ல ஆண்டவரேப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றிப்பா ஆண்டவரே. அடைக்கப்பட்டு கிடக்கிறோமப்பா, சீக்கிரம் ஆலயம் திறக்க தேவன் கிருபை செய்ய முடியும் செபிக்கிறப்பா. சபைகள் சீக்கிரம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, நீ கிருபை செய்ய முடியும் செபிக்கிறப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படியும் செபிக்கிறேன் ஆண்டவரே. கெட்ட ஆவிகள், கெட்ட சொப்பனமோ, பயமோ, தீகளோ எதுவும் கிட்ட வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகள், வெளிநாடுல இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. பயணங்கள் ஆண்டவரே, செல்லுகளுடைய பாதுகாப்பு இருப்பதாக, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுவதாக. அடுத்த வாரம் பிள்ளைகளை காணும் வரை ஒவ்வொரு ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நினைக்கும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். டிவியில் இருக்கிறது சத்தியம் டிவினா அழகா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஜெபம் டிவியில் பார்த்து ஜெபம் பண்ணுங்க, வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.